பெரும் மதிப்பிற்குரிய ஐயா சிவநாடர் அவர்களுக்கு நீங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து 2153 கோடி வந்து டொனேட் பண்ணிருக்கீங்க. அதாவது நாடார் இனத்தின் சார்பா ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளோட சவுத் சைட்ல இருந்து நீங்க இந்த மாதிரி பயங்கரமா போய் டெவலப் ஆகி நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நிறைய டொனேஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னோட ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட சவுத் சைடை பொறுத்தவரை நிறைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஜாதி வெறி அப்படி இப்படின்னு வெட்டு குத்துலதான் இருக்காங்க. நான் இன்னும் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு அவங்க படிப்புக்கேத்த வேலை கிடைக்காம நம்மளோட சென்னைக்கும் பெங்களூருக்கும் அங்கேயும் இங்கேயும் பயங்கரமா அலைஞ்சிட்டு இருக்காங்க வேலைக்கு. சவுத் சைடு உள்ள பசங்க நிறைய பேர். ஸோ நீங்க வந்து நான் நிறைய இடத்துல கம்பெனி வந்து வச்சிருக்கீங்க. ஸோ நம்மளோட சவுத் சைடு, நம்மளோட திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த சைட்ல உள்ள இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு விஷயமா, நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வாய்ப்புல ஒரு கம்பெனி, உங்களோட HCL கம்பெனி நிறுவனங்கள் வந்து அந்த சைட்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இளைஞர்கள் வந்து வேலை, அதாவது நம்ம சவுத் சைடு இளைஞர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னு இது பண்ணும்போது யாருக்கும் இப்ப கிடைக்கிறது இல்ல அவங்களோட படிப்புக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் நானே இந்த 15 வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒரு கவர்மெண்ட் வேலையும் சிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்மளோட சமுதாயத்தை பொறுத்தவரை ஸோ அதனால நம்மளோட மக்கள் இதை வந்து நான் வந்து ஒரு திருநெல்வேலி போனா கேட்கிறேன். நான் வந்து ஜாதி மதம் எந்த ஒரு இதாகவும் நான் கேட்கல. நம்மளோட திருநெல்வேலி பசங்களுக்கு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி சவுத் சைடு உள்ள பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், நல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைக்கணும். எல்லாரும் பெரிய பெரிய கனவுகளோட அவங்களோட அன்றாட வயலு வரப்பு அது இதெல்லாம் வித்து படிக்க வைக்கிறாங்க பெற்றோர்கள். ஸோ அதுக்கேத்த மாதிரி ஒரு தகுந்த கூலி அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தை நிறுவி நம்மளோட மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா ஆக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதை நிறுவி அந்த இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தாலே அந்த பாதி இந்த ஜாதி பிரச்சனை, ஜாதி வன்முறை அது இதெல்லாம் பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். ஏன்னா பசங்கள்லாம் வேலைக்கு போற ஒரு ஆர்வத்துல இது பண்ணிடுவாங்க. இப்போ வந்து படிப்புக்கு ஏத்த வேலை இல்லாம கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிறைய பேரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் நான் கேட்டுக்கிறேன்.